எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து counter flow heat exchanger. ஓகேங்களா? So in a counter flow heat exchanger is used to cool the oil from 200 degrees Celsius to 120 degrees Celsius. So initially oil வந்து 200 degrees Celsius இருக்கு, அதை வந்து 120க்கு கூல் பண்ணணும். அப்ப இங்க ஹாட் ஃப்ளூயிட்ங்கிறது வந்து ஆயில் தான். அப்ப இனிஷியலா 200 டிகிரி இருக்கு, ஃபைனலா நமக்கு எவ்வளவு கிடைக்குது 120. அப்ப இது TH1 இது TH2. ஓகேங்களா? அப்ப ஹாட் ஃப்ளூயிட் உடைய இன்லெட் டெம்பரேச்சர் எக்ஸிட் டெம்பரேச்சர் ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? வித் வாட்டர் அவைலபிள் அட் 25 டிகிரி செல்சியஸ். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி தான் இதை கூல் பண்றாங்க. வாட்டர் எவ்வளவு டிகிரியில் அவைலபிளா இருக்கு? 25 டிகிரி செல்சியஸ் அஸ் த கூலிங் மீடியம். அப்ப இதை வாட்டர் வச்சு தான் கூல் பண்றாங்க. அப்ப ஹாட் ஃப்ளூயிட் எப்படி என்டர் ஆச்சு அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிட் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்டர் ஆகணும். ஸோ அதான் வந்து கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுது, TC1 வந்து என்டர் ஆகுது, அதோட டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் வரும்போது இதுல இருக்கிற ஹீட்டை இதை என்ன பண்ணிக்க எடுத்துக்கிட்டு வெளியில வந்துடும். தி எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இஸ் 70. ஸோ எக்ஸிட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. இங்கிருந்து உள்ள போயிட்டு வெளியில வரும்போது TC2 வந்து 70 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க. 4 டெம்பரேச்சருமே என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ரைட். தி ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஆயில். ஸோ ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் ஆயில் CPHன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க ஆயில் தான் ஹாட் ஃப்ளூயிட், அதனால H எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1.5 கிலோ ஜூல் பர் கிலோகிராம். ஓகேங்களா? அடுத்து அண்ட் மாஸ் ஃபார் ரேட் ஆஃப் ஆயில் அது MH, ஹாட் ஃப்ளூயிட் இல்லையா, MH வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0.8 kg per kilogram per second. The overall heat transfer coefficient. So overall heat transfer coefficient U that is equal to என்ன கொடுத்திருக்காங்க, 400 watt per meter square Kelvin. ஓகேங்களா? ரைட். Find the following. என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, to find rate of heat transfer, second mass for rate of water M suffix C, third வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஏரியா ஆஃப் இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க 4 டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், Qக்கு வந்து ஃபார்முலா எழுதுறேன். QC equal to UA theta M. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணணும், Qவும் கண்டுபிடிக்கணும், ஹீட் டிரான்ஸ்ஃபரும் கண்டுபிடிக்கணும், ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். 2 அன்னோன் வேல்யூ இருக்கு. அப்ப நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து எதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, ஸோ கியூக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. QC equal to QH அப்படின்னா ஹீட் லாஸ் பை ஹாட் ஃப்ளூயிட். ஹீட் லாஸ் பை ஹாட் ஃப்ளூயிட். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி எழுதுவோம், QH that is equal to MH CPH hot water inlet temperature, hot water outlet temperature. ஸோ இதில் M உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.8. CPH வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.5 கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ TH1 வேல்யூ வந்து 200, TH2 வேல்யூ 120 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. எனக்கு 96 கிலோ ஜூல் பர் செகண்ட் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு கிலோ வாட் ஹீட் லாஸ் பை ஹாட் ஃப்ளூயிட் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இது என்ன பண்ணும், ஹீட் லாஸ் பை ஹாட் ஃப்ளூயிட் தட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை கோல்டு ஃப்ளூயிட் QH that is equal to QC. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MH CPH ஹாட் வாட்டர் இன்லெட் டெம்பரேச்சர், ஹாட் வாட்டர் அவுட்லெட் டெம்பரேச்சர். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCPC. ஸோ கோல்டு வாட்டர் எக்ஸிட்ல அதிகமாக இருக்கும், இன்லெட்ல கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட வேல்யூ தான் நான் 96 கிலோ வாட்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது M வந்து MC எனக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்க. CPC வேல்யூ ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் வந்து வாட்டர். ஸோ வாட்டருக்கு CPC வேல்யூ கொடுக்கல அப்படின்னு நாமளே எடுத்துக்கலாம். 4.186
கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். 4.186. டு TC2 வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. TC1 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 25. ஓகேங்களா. இப்போ MC எனக்கு வேணும் அப்படின்னா 96. இதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. 4.186 70 minus 25. So MC that is equal to 96 divided by 4.186 70 minus 25. 0.509 kg per second. 0.509 kilogram per second. ஸோ ஒரு வேல்யூ நம்ம இந்த வேல்யூஸ் ரெண்டு வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் கண்டுபிடிச்சாச்சு அண்டு மாஸ் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிடும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஃபைனலாக ஏரியா. ஸோ ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QC ஈக்குவல் டு UA தீட்டா M. அப்போ தீட்டா M வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், A that is equal to Q divided by U into தீட்டா M. ஓகேங்களா. இதை போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் எப்படி இருக்கும், தீட்டா எம்முக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து டெம்பரேச்சர் y-ஆக்சில் ஹரிசாண்டலாக லென்த் ஆஃப் தி அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பைப் எடுத்துக்கோங்க லென்த்து. இப்போ இந்த இடத்துல ஹாட் வாட்ரு இன்லெட் என்ட்ராகுது. ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், போக போக அதோடைய டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ஆப்போசிட் இந்த இதோட டைரக்ஷன் இந்த பக்கம், இங்கே இடத்துல வந்து கூலிங் வாட்டர் இன்லெட் என்டர் ஆகும். இப்போ போக போக இந்த ஹீட் ஏதாவது என்ன பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இது வரும்போது TC2, இது TC1 TC2, இது வெளியில் வரும்போது TH2. ஸோ ஹாட் வாட்டர் இன்லெட் அவுட்லெட் இந்த பக்கம் போகுது, கோல்டு வாட்டர் இந்த பக்கம் போகுது. அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து θ1, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து θ2. ஓகேங்களா. இப்போ என்ன ஃபார்முலா, டெல்டா M the logarithmic mean temperature difference θ1 minus θ2 ln of θ1 divided by θ2. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எழுதுங்க பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். θ1க்கு வந்து TH1 TC2 minus θ2க்கு இந்த டிஃப்ரென்ஸ் TH2 minus TC1. ஸோ இது θ1 இது θ2 ln of TH1 TC2 TH2 TC1. ஓகேங்களா. இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுவோம் நாம. ஸோ எல்லா டெம்பரேச்சரும் தெரிஞ்சிடும். லாகரித்மிக் மீன் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு TH1க்கு TH1 தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200. ஓகேங்களா. ஸோ 200 மைனஸ் TC2. ஸோ TC2 வந்து 70 மைனஸ் TH2 வந்து 120, TC1 வந்து 25 டிவைட் பை அதே சேம் வேல்யூ திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கலாம் 120 25. ஸோ இதில் நம்ம கேல்குலேட்டரில் போடுவோம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஸோ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு வந்து 111.58 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு கியூவோட வேல்யூ 96. ஓகேங்களா. ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 96. ஸோ இன்ட்டு 10 to the power 3 போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து கிலோ வாட்டில் இருக்கு இல்லையா, அதை கிலோ ஜூல் பர் செகண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கோங்க. டிவைட் பை அதுக்கப்புறம் யூவோடைய வேல்யூ வந்து 400 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். ஸோ இதோட வேல்யூ தீட்டா எம்மோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கு 111.58. ஸோ இப்போ இதை கேல்குலேட்டரில் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏரியா கிடைச்சிரும். ஸோ 96 into 10 to the power 3 divided by 400 into 111.58 2.15. ஓகேங்களா. ஸோ ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 2.15 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 3 வேல்யூ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிச்சிட்டோம்,
எம்சி கண்டுபிடிச்சிட்டோம் அண்டு ஏரியா 3 வேல்யூ என்ன பண்ணியாச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ.